अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिनिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதாத்துகளாகும். ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கை கூறியவனாகும். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த மார்க்கத்தை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உலக முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த ஜுமாவுடைய நாளில் இறை வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடன் ஒன்று குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை பலவீனமான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் ஏராளமான பலவீனங்களுக்கு உட்பட்டவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைதான் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வஹுலிகல் இன்சானு ضعீஃபா, மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். இன்னும் பிற வசனங்களில் சொல்லும்போது மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். அப்படி எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு ஏராளமான பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனங்களில் ஒன்று தான் தேவை உடையவர்களாக மனிதன் இருப்பது. பிறரிடத்துல சில தேவைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்று ஒரு குடும்பம் வேண்டும், நமக்கு செல்வம் வேண்டும், இருப்பிடம் வேண்டும், நமக்கு உடுத்த உடை வேண்டும், உண்ண உணவு வேண்டும். இப்படி பல்வேறு தேவைகளால் மனிதனுடைய வாழ்க்கை சூழப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், தேவைகளற்றவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவனுக்கு குடும்பம் தேவையில்லை, அவனுக்கு உறவினர்கள் தேவையில்லை, அவனுக்கு உணவு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நமக்குத்தான் எல்லாம் தேவை. இதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஹு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான். எந்த ஒரு தேவையும் இல்லை. நாம் அல்லாஹ்விடத்தில் தேவை உடையவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் நிற்கக்கூடியவர்களாக, முறையிடக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல நபர்கள் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கு தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறைவாகவே இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு வணக்கமாக இருக்கிறது. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். இன்னல் லதீன யஸ்தக்பீரூன அன் இபாததி, அவனுடைய வணக்கத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் நரகத்தில் இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள். பிரார்த்தனை செய்யலன்னா நரகமா? ஆமா, நரகம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், யார் இறைவனுடைய என்னுடைய அந்த பிரார்த்தனையை விட்டு, என்னுடைய அந்த வணக்கத்தை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ
அவர்கள் நரகத்தில் இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள். ஏன்? பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் அவன் தேவையுடையவனாக ஆகுவான். பிரார்த்தனை செய்யலனா எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் இறைவனிடத்தில் தேவையற்றவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு நிலையை அவன் உணர்ந்தவனாக மாறிவிடுகின்றான், பெருமை அடிக்கக்கூடியவனாக மாறுகின்றான். இதன் காரணமாக அவன் நரகத்தில் இழிவடைந்தவனாக நுழைவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். இந்த பிரார்த்தனையை நாம் இறைவனிடத்தில் செய்ய வேண்டும். இறைவனிடத்தில் எல்லா நேரத்திலையும் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாதாரண விஷயமா, பெரிய விஷயமா, நடுத்தரமான விஷயமா, அனைத்தையும் அல்லாஹ்விடத்துல முதல்ல நம்ம முறையிடணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அது கேட்கிறது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அத்வா வல் இபாதா, இந்த பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். தொழுகையை தொழுகின்றோம், இன்ன பிற காரியங்களை செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதையெல்லாம் வணக்க வழிபாடு என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லிக் கொடுத்தானோ அதையெல்லாம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளில் அதிகமாக இடம் பிடித்திருப்பது இந்த பிரார்த்தனை தான். தொழுகிறோம்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இந்த தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. இந்த தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டியதற்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், இறைவா கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கும் தூரத்தை போன்று எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் தூரத்தை ஏற்படுத்தி விடு. பிரார்த்தனை செய்கின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். அதில் அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பிறகு இறைவா நேரான பாதை எங்களுக்கு கொடு இறைவா என்று பிரார்த்தனை செய்கின்றோம். இரண்டு சஜிதாவுக்கு நடுவிலே ரப்பி ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போன்று தொழுகையினுடைய இருப்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். ஏராளமான பிரார்த்தனைகளால் சூழப்பட்டதுதான் இந்த தொழுகையும். இந்த சலாத்துக்கு நேரடி அர்த்தமே பிரார்த்தனை என்பதுதான். அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் கேட்கணும், இறைவன் அதை விரும்புறான், என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்கட்டும், நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள்ல சொல்கின்றான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் நபியே என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், கரீப் நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், பிரார்த்திக்கக்கூடியவன், அழைக்கக்கூடியவன், என்னை அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று சொல்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் அருகாமையில் இருக்கின்றேன், ஃபஇன்னி கரீப் என்று சொல்கின்றான். நான் அருகாமையில் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கின்றான். எந்த அளவிற்கு பக்கம்? மிகவும் அருகாமை. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அந்த மனிதனுடைய பிறடி நரம்பை விட நாம் அருகாமையில் இருக்கின்றோம் என்று இறைவன் சொல்கின்றான். இந்த பிறடி நரம்பு இருக்கிறது, இந்த நரம்பு தான் உடல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு சப்ளை கொடுக்குது. காலில் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா போயிட்டு மூளைக்கு சொல்லும், அந்த தகவமைப்பை எடுத்து கொண்டு போய் சொல்லும். மருத்துவ உலகத்தில் இந்த பிறடி நரம்பை குறித்து பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு நரம்பு, இது போச்சுன்னா உடல்ல எல்லாமே வீக் ஆயிரும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பிறடி நரம்பு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அந்த பிறடி நரம்பை விட நான் அருகாமையில் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது, அவனுடைய ஆற்றல் இருக்கிறது, அவனுடைய அருள் இருக்கிறது. அந்த அருளை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ தேவைகள் இருக்கு, உலக வாழ்க்கையின் தேவைகள் இருக்கு, மறுமை வாழ்க்கையினுடைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை எல்லாம் இறைவனிடத்தில் அதிகமாக முறையிட்டு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு நபிமார்கள் இந்த பிரார்த்தனையை தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்கள். இக்கட்டான சூழ்நிலையில் பல சமயங்களில் இந்த பிரார்த்தனையை அவர்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. பிரார்த்தனையை கேட்கும்போது எப்படி கேட்டாங்க தெரியுமா? இறைவன் எனக்கு நிச்சயமா இதை தருவான், இறைவன் மீது அந்த நம்பிக்கையை வைத்து இறைவனை சார்ந்து முழுமையாக இறைவனை நம்பி தன்னுடைய கைகளை உயர்த்தி உளப்பூர்வமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நகரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர் வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதருடன் ஒரு சண்டையில் ஈடுபடுகிறார். இப்போ மூசா நபி குறுக்கால போறாங்க, இடையில போயிட்டு சண்டையை நிறுத்தலாம் அப்படின்னு போறாங்க. அந்த வேறு சமூகத்தை சார்ந்த அந்த நபருடைய அந்த உடலில் குத்தி விடுகிறார். அவர் அந்த இடத்திலேயே ஸ்பாட் அவுட். இப்போ மூசா நபி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, தேடப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மூசா நபி அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க, தப்பிச்சு போய் மதியன் என்ற நகரத்துக்கு போறாங்க. போகக்கூடிய அந்த சமயத்தில் 2 பெண்மணிகள் தண்ணீர் பிடிப்பதற்காக தன்னுடைய அந்த விலங்கினங்களுக்கு தண்ணீரை புகுட்டுவதற்காக ஓரமா நிற்கிறாங்க. ஒரு சமூகம் ஆண்கள் அந்த தன்னுடைய விலங்குகளுக்கு கால்நடைகளுக்கு தண்ணீரை புகுட்டி கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மூசா நபி உதவி செய்யறதுக்காக போறாங்க. என்ன ஆச்சு, நீங்க மட்டும் இங்க நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அவங்க எல்லாம் தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போக முடியும், எங்களுடைய தந்தையோ வயதானவர்களா இருக்கிறாங்க, அவரால் வர முடியாது, அதனால தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே மூசா நபி உதவி செஞ்சுட்டு ஒரு நிழல்ல போயிட்டு இளைப்பாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனையை கேட்டார்கள். ஒற்றை பிரார்த்தனை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றியது. மூசா நபி என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இறைவா, நீ எதை நலவாக வைத்திருக்கிறையோ அந்த நலவின் மீது நான் தேவை உடையவனாக இருக்கிறேன், நான் ஃபக்கீரா இருக்கிறேன், எனக்கு தேவைகள் இருக்கு இறைவா, என் தேவையை நீ பூர்த்தி செய் இறைவா என்று மனம் உருக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செஞ்ச மாத்திரத்தில் எந்த பெண்களுக்கு உதவி செய்தார்களோ அந்த பெண்களுடைய தந்தை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்களை போயிட்டு அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு கூலி கொடுப்பதற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேலைக்கு அமர்த்தி விடுகிறார்கள். 8 ஆண்டுகள் வேலை செய்து விட்டு அந்த பெண்ணில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைச்சிடுது, ஒரு நல்ல பெண்ணு கிடைச்சிடுது, அதற்கு பிறகு நபித்துவம் கிடைக்குது, ஏராளமான அருள் கிடைக்குது. ஒற்றை பிரார்த்தனையின் மூலம் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றினார்கள். இறைவன் அந்த அளவிற்கு அருள் செய்தான். இப்ப பிரார்த்தனையுடைய பவர் இதுதான், பிரார்த்தனையுடைய ஆற்றல் இதுதான். நம்ம கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே மாற்றமடையக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையுடன் கேளுங்க, இறைவனை சார்ந்தவர்களாக கேளுங்கள், இறைவன் நிச்சயமாக உங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா அந்த பிரார்த்தனையுடைய ஆற்றல் இருக்கிறது? சாத்தியமற்றதை கூட இறைவன் சாத்தியமாக்கி காட்டுவான். நமக்கெல்லாம் சில விஷயம் சாத்தியமற்றதா தெரியும், எனக்கும் இருந்திருக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்யவே முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் அளவுக்கு மீறி ஆசைப்படுறணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். சில நபர்கள் நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அமிர்தத்துக்கு அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு பழமொழியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. நம்மளால் அதை செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி சில காரியங்கள் இருக்கும். இந்த மாதிரி நபிமார்களுக்கும் இருந்துச்சு. இக்கட்டான சூழ்நிலை, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நபிமார்கள் இருந்தார்கள், தேவையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இறைவனிடத்தில் நம்பிக்கையுடன் இறைவனை சார்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறைவன் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி காட்டினான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கி கொண்டார்கள். அந்த இருள் படைப்பினங்களை விட்டு அப்பாற்பட்டிருந்தார்கள். படைப்பினங்களால் பார்க்க முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் படைத்தவன் பார்த்து கொண்டிருந்தான். படைத்தவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அந்த இருளிலிருந்து படைத்த ரப்புல் ஆலமீனை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். லா இலாஹா இல்லா அன்த, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். சுபஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நானோ அநியாயம் செய்தவர்களின் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அந்த இருளிலிருந்து மீன் வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, யார் அந்த மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அல்லாஹ் அதை மறுக்கவே மாட்டான். சாத்தியமற்றதை கூட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாத்தியமாக்கி காட்டினான்.
இப்படி ஏராளமான நபிமார்கள் பல்வேறு தேவைகளில் இருந்தார்கள். பல தேவைகளை இறைவனிடத்தில் முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள், முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த சாத்தியமற்றதை எல்லாம் இறைவன் அவர்களுக்கு சாத்தியமாக்கி காட்டினான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, மறைவாக அப்படியே மறைந்து அல்லாஹ்விடத்தில் அப்படியே உருகி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி, என்னுடைய அந்த எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. வஷ்தஅல ரஅசு ஷைபா, என்னுடைய முடிகள் எல்லாம் அப்படியே நிறையால் மிளறக்கூடியதாக இருக்கிறது. வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா, இறைவா உன்னுடைய அந்த பிரார்த்தனையில் உன்னிடத்தில் பிரார்த்திப்பதில் நான் துர்பாக்கியசாலியாக இருந்ததில்லை என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மினல் வராஇ, எனக்கு பின்னால் வரக்கூடிய உறவினர்களை குறித்து நான் அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றேன். இன்னைக்கு திருமணமாகி 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் குழந்தையே இல்லைன்னா பல நபர்கள் பல கேள்விகளை கேட்பாங்க. என்னம்மா வயிற்றுல ஒரு பூச்சிப்பட்டு கூட இன்னும் வரலையா, ஏதாச்சும் நற்செய்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆணிடத்தில் போயிட்டு இழிவாக பேசுவார்கள். நண்பர்களுக்கு மத்தியில் அவமானம், குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் அவமானம், உறவினர்களுக்கு மத்தியில் அவமானம். குழந்தை இல்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக பல்வேறு அவமானங்களை சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பயம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்துச்சு. இறைவா எனக்கு பின்னாடி வரக்கூடிய உறவினர்களை குறித்து நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன். வகானத்தில் இம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள், குழந்தை பேர் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாள். ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, உன்னிடமிருந்து ஒரு பொறுப்பாளியை எனக்கு ஏற்படுத்து. எரிசுனி வ எரிசு மின் ஆலி யாக்கூப், அவர் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்திற்கும் வாரிசாக இருப்பார் என்று இறைவனிடத்தில் மன்றாடக்கூடியவராக இருக்கிறார். திருமணம் ஆனதிலிருந்து முதிய வயது அடையும் வரை இந்த பிரார்த்தனையை இறைவனிடத்தில் முன்வைத்து கொண்டே பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார். அந்த பிரார்த்தனையில நிராசை அடையல. இவ்வளவு காலம் கேட்கிறேன், நம்மள அப்படித்தான் நினைப்போம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனா அல்லாஹ் தரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்மள நினைப்போம். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இறைவா நான் நம்பிக்கை இழக்கல, நான் கேட்கிறேன் உன்கிட்ட, இந்த பிரார்த்தனையை முன் வைக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை ஏற்படுத்து, பொறுப்பாளையை ஏற்படுத்து இறைவா, எனக்கு வாரிச கூடி இறைவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறைவன் பதிலளிக்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஒரு ஆண் மகனை கொண்டு உமக்கு நான் நற்செய்தி கூறுகின்றேன். இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பெயர் யஹ்யாவாகும். லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் யாருக்கும் அந்த பெயரை வைத்ததில்லை. யஹ்யா அப்படின்னு பேரை வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே பேரை வச்சு அனுப்புறான். இந்த குழந்தையை உனக்கு நற்செய்தியா கொடுக்கிறேன், உனக்கு குழந்தை பிறக்கும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான். செய்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால ரப்பி அண்ணா யகூனுலி குலாம், எனக்கு எப்படி ஒரு குழந்தை உருவாகும்? வகானத்தில் இம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள், குழந்தை பெரு பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாள், எனக்கு எப்படி இறைவா குழந்தை பிறக்கும் என்று ஆச்சரியத்துடன் இறைவனிடத்தில் கேட்கிறார். வகது பலது மினல் கிபரி இதியா, நான் ரொம்ப வயோதிக முதிய நபராக ஆகிட்டேன், எல்லைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண முதியவர் இல்லை, முதியவர்கள் இருக்கிறாங்க, ஒரு முதியவர்களே எல்லைக்கு போயிட்டாங்க. அப்ப மௌத்தா ஒரு ஸ்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த அளவிற்கு முதியவர்களாக இருக்கிறாங்க. நரம்பெல்லாம் தளர்ந்து எலும்பெல்லாம் பலவீனமாகி உடல்லாம் சோர்ந்து போய் இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க. கேட்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அது அப்படித்தான், நீ எதுவுமே இல்லாத போது உன்னை உருவாக்குன, உன்னை படைச்ச என்னால இது செய்ய முடியாதா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்ப சாத்தியமற்றதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாத்தியமாக்குவான். பிரார்த்தனை செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுடைய அந்த கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வான். அப்படி கிடைக்கலையா, அதற்கு பகரமாக உங்களுக்கு ஏதாவது தீங்கு இருக்கும்ல, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவான். இல்ல மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அல்லாஹ்வுடைய தூதரை தான் சொன்னாங்க, இந்த பிரார்த்தனையை 3 விதமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். ஒன்று கேட்டதையே தருவான், இல்லை அதற்கு பகரமா ஏதாச்சும் பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு வர இருக்கும்,
அந்த பாதிப்பை நம்மளை விட்டு நீக்கிடுவான். அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். இந்த உலகத்தில் நம்ம கேட்டது நமக்கு செட் ஆகாமல் இருக்கும். ஒரு தந்தைக்கு தெரியும்ல, ஒரு தந்தை மகன் வந்து கார் ஓட்ட கேட்குறான், கொடுத்துருவாரா? எங்கேயாச்சும் போய் விட்டுருவான், கால் கூட எட்டாது. பைக் ஓட்ட கேட்டால் கொடுத்துருவாரா? கத்தியை கொடுத்தா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வயசுல எதுவுமே அறியாதவன், அவனுக்கு பக்குவம் இருக்காது, அதை வச்சு அவனால் சமாளிக்க முடியாது. ஒரு தந்தைக்கே தெரியும் போது, ஒரு தாய்க்கே தெரியும் போது, நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கே தெரியும் பொழுது நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாதா நமக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்கும், எதை கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு? அப்ப நம்ம சில விஷயத்தை ஆசைப்பட்டு இருப்போம், அளவு கடந்து ஆசைப்பட்டுருவோம், கனவு கோட்டையை வச்சிருப்போம், ஆனா அது கலைஞ்சு போயிருக்கும். ஏன்னா அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட வேண்டியதான். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது நமக்கு தரல. ஒன்னு கேட்டதை தருவான், இல்ல தீங்க நீக்குவான், அல்லது மறுமையில தரக்கூடியவனாக இருப்பான். இதை சொன்ன உடனே நபித்தோழர்கள் சொல்றாங்க, இதா நுக்குசிறு, நாங்க வந்து அப்ப அல்லாஹ் இடத்துல அதிகமா கேட்போம், அதிகமா கேட்டுக்கிட்டே இருப்போம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் அக்ஸிர், அல்லாஹ் அதிகமாக தருவான். நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் வந்து அதிகமாக தரக்கூடியவனாக இருப்பான். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய கஸானா ஒருபோதும் குறைந்து விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்கள ஆரம்பமானவர்களும் இறுதியானவர்களும் ஜின்களும் மனிதர்களும் எல்லாம் காமு ஃபி சஈதின் வாஹித், ஒரே ஒரு திடலில் ஒரே சமதளத்தில் ஒன்று கூடி தத்தமது தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வான். பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய கசானா குறைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா குறையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கசானா அதிகமாகவே இருக்கும், குறையாமலே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும், இம்மையை குறித்தும் மறுமையை குறித்தும் கேட்க வேண்டும். வெறும் இம்மையை மட்டும் கேட்டோம்னு வைங்களேன், நாம துர்பாக்கியசாலியா மாறிடுவோம். அப்ப இம்மையை குறித்தும் மறுமையை குறித்தும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை நாமும் அதிகமாக கேட்டு இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையின் போதுதான் இறைவன் எஜமானன், நாம் அடிமை என்ற உறவு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதை உணர்ந்து அதிகமாக இறைவனிடத்தில் கையேந்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மில் பலர் பல்வேறு அமல்களில் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அலட்சியம் காட்டக்கூடிய அமல்களில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது ஸலவாத்து கூறாமல் இருக்கிறது. இதில் ரொம்ப அலட்சியம் காட்டுறோம். வெள்ளிக்கிழமை ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து கூற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு இடங்களில் ஸலவாத்து கூற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. பாங்குக்கு பிறகு இப்படி பல்வேறு இடத்துல நீங்கள் ஸலவாத்து கூறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதில் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக மறந்தவர்களாக இருக்கின்றோம். அதனுடைய நன்மைகள் தெரியாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் வந்து இந்த நபியின் மீது அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். வானவர்கள் இந்த நபிக்காக அருள் வேண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து கூறுங்கள், அவர்கள் மீது சலாம் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதிகமாக ஸலவாத்து சொல்கிறதில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து கூறினால் நமக்கு 10 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிகின்றான். நம்முடைய 10 பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இவ்வளவு பெரிய அருள், இதை அப்படியே அசால்ட்டாக சர்வ சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சில எச்சரிக்கைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அல் பஹீலுல் லதி மன் துக்கிர இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, உண்மையான ஒரு கஞ்சன் யார் தெரியுமா, யாரிடத்தில் என் பெயர் சொல்லப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் தான் உண்மையான கஞ்சர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு நபி
நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரகிவா அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், துக்கீர்த்து இந்தவு, அவரிடத்தில் நான் நினைவு கூறப்பட்டு, ஃபலம் யுசல்லி அலைய, என் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரே, அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசமா போகட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை நாம் கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த ஸலவாத்தை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த ஸலவாத்தை நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு கேள்வி வரும், ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம், அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நிறைய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை நம்ம சொல்லுவோம். இப்ப எல்லா இடத்துலையும் அந்த முழு ஸலவாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு கேட்கிறவங்க சொல்லிக்கிட்டு இந்த சபையை விட்டு நம்ம கலையிறோம்ல, அந்த சபையை விட்டு கலையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு சென்று விட்டால் போதும். கஞ்சராக நம்ம ஆக மாட்டோம், நம்முடைய மூக்கு மண்ணை கவ்வாது, நாசமானவர்களாக நம்ம மாற மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இதற்கு ஆதாரமா இருக்கு. ஒரு சபையில ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அந்த சபையை கலையும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறாமலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறாமலும் அவர்கள் சென்றால் நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கம் சென்றாலும் ஸலவாத்து கூறாமல் இருப்பதுடைய இழப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டு கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நன்மையை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த நன்மையை இழந்துட்டோமே, சொர்க்கம் சென்றாலும் அதை குறித்து கவலைப்படுவாங்க. அப்ப ஒரு சபையை கலைகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் மற்ற இடங்கள்ல சொல்லப்படுது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து கூறக்கூடியவர்களாக, அவர்களுக்காக அருளை வேண்டக்கூடியவர்களாக, அவர்களுக்காக பரக்கத்தை வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் துர்பாக்கியசாலியாக ஒருபோதும் ஆகிவிட மாட்டோம். இறைவன் சொன்ன அடிப்படையில் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக பிரார்த்தனை செய்தவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் நமக்கு 10 முறை அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக மாறுவோம். இதன் மூலம் நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக கூட நாம் ஆகலாம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத்து கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.